திருநெல்வேலியில் புத்தாண்டு தினத்தில் தூக்குமாட்டிக் கொண்ட பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகம் ஆடுவதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் திசியன்விளை பகுதியைச் சேர்ந்த அம்ப்ரோஸ் என்பவரின் மகள் பிரியங்கா. 27 வயதான MBA பட்டதாரி பிரியங்காவும் பாளையங்கோட்டை சாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெஃப்ரி டேவிட்சன் என்பவருக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. புத்தாண்டு பிறந்து சில நிமிடங்களில் பிரியங்கா தனது கணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. 2 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பிரியங்கா சிகிச்சை பலனளிக்காமல் சனிக்கிழமையன்று அதிகாலை உயிரிழந்து விட்டார். ஜெஃப்ரி டேவிட்சன் பிரியங்காவை கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடுவதாக பெண்ணின் குடும்பத்தினர் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தனர். கணவர் தாக்கியதாக சில வீடியோக்களையும் பிரியங்கா உயிரிழப்பதற்கு முன்பு வெளியிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே ஜெஃப்ரி டேவிட்சனை ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் பாளையங்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். உடற்குறாய்வறிக்கை வராத நிலையிலும் மனைவியின் மரணத்திற்கு தூண்டியதாகவும் உடலில் காயம் இருப்பதாகவும் கணவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாளையங்கோட்டை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது மரணத்திற்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உடற்குறாய்வு அறிக்கை வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே திருமணம் முடிந்து 7 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே ஆகியிருப்பதால் நெல்லை கோட்டாட்சியர் பெண்ணின் இறப்பு குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்.